கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த மாதம் முழுவதும் நம்மை கண்மணி போல பாதுகாத்து இந்த புதிய மாதத்தை காண செய்த தேவனுக்கு கொடாக்குடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று வாக்கு கொடுத்து நம்மை திருப்தி அடை செய்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இயேசு அன்பானவர் ஊழியத்தின் சார்பாக உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, இந்த மாதமும் தேவன் நம்மோடு இடைப்பட்ட வார்த்தை திருப்தி அடைவீர்கள். ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்ட அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலையில எந்த விஷயத்துல உங்களுக்கு திருப்தி இல்லாத நீங்கள் கடந்து வந்தீர்களோ, இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை இந்த மாதம் தியானித்து விசுவாசித்து செபியுங்கள். நிச்சயமாய் தேவன் உங்களை எல்லாவற்றிலும் திருப்தி அடைய செய்வார் என்று நாம் நம்புவோம். ஹல்லேலூயா. எடுத்து தொடர்ந்து நம்ம வேத வசனங்களை வாசித்து அதை தியானிப்போம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 26வது வசனத்துல, அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைவீர்கள் என்று கர்த்தர் இந்த மாதத்திலே உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. சாப்பிட்டு சம்பூர்ணமா என்று பார்க்கும்போது ஒரு முழுமையான ஒரு திருப்தியான என்று நம்ம சொல்லுவோம் இல்லையா? சம்பூர்ணமாய் ஒரு ஃபுல்ஃபில் லைஃப் என்று பார்க்கலாம். அதாவது சாப்பிட்டு திருப்தி அடைவார்கள் என்று சொல்லும்போது ஆகாரம் அது சரீர பிரகாரமாக ஆவிக்குரிய பிரகாரமாக ஆகாரத்தை கொடுத்து தேவன் நம்மை போஷித்து நம்மை திருப்தி அடைய செய்கிற தேவனா இருக்கிறார். ஆகவே எந்த விஷயத்துல கர்த்தர் உங்களை போஷித்து திருப்தி அடைய வேண்டுமோ அந்த காரியங்களை குறித்து தேவன் நிச்சயமாய் உங்களுக்கு செய்வார். ஆகவே தொடர்ந்து இதை குறித்து நாம் தியானிக்கலாம். முதலாவதாக திருப்தி என்று சொல்லி நாம் பார்க்கும்போது சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்று நாம் பார்க்கிறோம். திருப்தி என்று சொல்லும்போது ஒரு முழுமையான என்று நாம் சொல்லலாம் இல்லையா? அந்த 100% என்று நம்ம லைஃப்ல சொல்ல முடியும். ஒரு விஷயத்துல முழுமையான 100% ஒரு திருப்தி, நமக்கு அந்த காரியங்கள் முழுமை அடையும் போது நான் திருப்தி அடைகிறேன், நான் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதை குறித்து நம்ம பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இந்த திருப்தி வருவதற்கு, முழுமை அடைவதற்கு ஒரு 2-3 காரியங்களை கர்த்தர் ஆசீர்வாதமாய் கொடுக்கிறவரா இருக்கிறார். முதலாவது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில முதலாவது வசனத்துல நாம் பார்க்கிறது போல சாப்பிட்டு திருப்தி அடைந்து என்று நாம் பார்க்கிறோம். தேவன் நம்மளை ஆகாரத்தினால் போஷிக்கிறவரா இருக்கிறார். இரண்டாவது, ஒரு மனிதன் பிறந்து வளர்ந்து நன்றாக சாப்பிட்டு அவர்கள் திருமணமாகி குழந்தைகளுக்காய் காத்திருப்பார்கள். அடுத்து நீடித்த நாட்களாய் வாழ்ந்து கர்த்தருக்குள்ளாய் போவது ஒரு மனிதனுடைய இயல்பான வாழ்க்கை. ஸோ இந்த வாழ்க்கையில முதலாவது மனிதன் சாப்பிட்டு திருப்தி அடையும் போது, இரண்டாவது திருமணமாகி அவனுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து கர்த்தர் திருப்தி அடை செய்கிறவரா இருக்கிறார். மூன்றாவதாக அவன் வாழ்நாள் நீடித்திருக்கும்படி அவனை திருப்தி அடை செய்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த காரியங்களை குறித்து நான் பார்க்கும்போது முதலாவது வேத வசனம் நெகேமியா 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், சுதந்திரித்துக் கொண்டு புசித்து திருப்தியாகி கொழுத்து உம்முடைய பெரிய தயவினால் செல்வமாய் வாழ்ந்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் வழி நடத்தி சென்று கானான் தேசத்தை குடியிருக்கும்படி அதை சுதந்திரித்துக் கொள்ளும்படி கர்த்தர் செய்தார். அப்படி அந்த தேசத்திலே அவர்கள் போகும்போது அங்கே இருக்கிற அந்நிய ஜனங்களை எல்லாம் விரட்டி விட்டு அந்த தேசத்தில் உள்ள வீடுகளையும் தோட்டங்களையும் நிலங்களையும் அவர்கள் சுதந்திரித்து கொண்டு அங்கே குடியிருந்து வாழ ஆரம்பித்தார்கள். அப்பொழுது அங்கே இருக்கிற காரியங்களை எல்லாம் அவர்கள் நன்றாக புசித்து திருப்தி அடைந்து தேவனுடைய தயவினால் செல்வமாய் வாழ்ந்தார்கள் என்று நெகேமியா சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நிச்சயமாய் கர்த்தர் இன்றைக்கும் நாம் பார்க்கிறோம் இஸ்ரவேல் தேசம் ஒரு செல்வ செழிப்பான நாடா இருப்பதையும் கர்த்தர் அந்த ஜனங்களை ஆசீர்வதித்து வைத்திருப்பதையும் நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் ஆவிக்குரிய இஸ்ரவேலாகிய நம்மையும் கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். ஆகவேதான் வேத வசனம் சொல்லுகிறது இல்லையா? சங்கீதத்துல உச்சிதமான கோதுமையினாலும் கண்மலையின் தேனினாலும் உங்களை போஷிப்பேன் என்று சொல்வது போல கர்த்தர் இந்த மாதத்திலும் உங்கள் கையின் பிரயாசங்களினால் நீங்கள் சாப்பிட்டு நன்மை உண்டாகி திருப்தியா இருக்கும்படி கர்த்தர் உங்களை ஆகாரத்தினாலே போஷிக்கிறவரா இருக்கிறார். இது குறித்து நாம் பார்க்கும்போது யாத்திராகம் 16ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் திருப்தியாய் சாப்பிட உதவி செய்கிறவராய் இருந்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே நடந்து வரும்போது தாகத்தினாலே முதலாவது மாறாவின் தண்ணீரை மதுரமாக்கி அவர்கள் குடித்தார்கள். இரண்டாவது பசி உண்டாகும் போது மோசேயிடம் போய் முறுமுறுத்தார்கள். நாங்கள் இறைச்சி பாத்திரத்து அண்டையிலே உட்கார்ந்து நாங்கள் சாப்பிட்டோமே அந்த எகிப்து தேசத்திலே, அப்பொழுது கர்த்தர் எங்களை கொன்னு இருந்தால் தாவில இந்த வனாந்தரத்துல எங்களை கொல்லுவதற்காய் கொண்டு வந்தார் என்று சொல்லி அவர்கள் முறுமுறுத்தார்கள். அப்பொழுது மோசே வேதனையோடு கூட தேவனிடத்தில் சொல்லும்போது தேவன் அந்த காரியத்திற்கு அவனுக்கு பதில் கொடுத்தார். இவ்விதமாக என் ஜனங்களை காலையும் மாலையும் நான் போஷிப்பேன், இவ்விதமாக நான் போஷிப்பேன் என்று போய் சொல்லு என்று சொல்லும்போது கர்த்தர் அழகாய் அவர்களை போஷித்தார்.
இவர்கள் முறுமுறுத்த அந்த நாட்களிலே சாயங்கால வேளையிலே ஒரு காற்றினாலே அந்த வனாந்தரத்திலே காடைகளால் நிரப்பப்பட்டது. அந்த காடைகளை பார்த்த உடனே கறி இறைச்சி சாப்பிட்ட அந்த எகிப்தின் பழக்கத்திற்கு இங்கே இறைச்சியை கர்த்தரிடத்தில் கேட்டு முறுமுறுத்தார்கள். உடனே கர்த்தர் கொடுத்தார். அந்த காடைகளை அவர்கள் திருப்தியாய் சாப்பிட்டார்கள். மூச்சு முட்டை வரைக்கும் நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு ஜனங்கள் திருப்தியாக சாப்பிட்டார்கள். அது மாத்திரமல்ல, மறுநாள் காலையிலே அவர்கள் எழுந்து பார்க்கும்போது வெளியிலே பனியிலே ஒரு சின்னதாய் வெண்மையான ஒரு ஒரு காலையில் எழுந்து பார்க்கும்போது பனி மேலே வெண்மையான ஒரு பொருளை பார்த்து அவர்கள் எடுத்து அதை சாப்பிட்டார்கள். அது என்னவென்றால் வானத்தின் தூதர்களாகிய அவர்களுடைய அப்பமாகிய அந்த மன்னாவை தேவன் இவர்களுக்கு பொழிய செய்தார். அது வெண்மையாகவும் தேனிட்ட பணியாரம் போலமாகவும் இருந்தது என்று வேதத்தில் வாசிக்க முடியும். அவர்கள் அதை சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் என்று யாத்திராகமத்திலே சொல்லப்பட்டிருக்கு. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இப்படியாய் கர்த்தரை நோக்கி இவர்கள் பார்க்கும்போது அந்த ஜனங்களை வனாந்தரத்திலே கூட காலையும் மாலையும் கர்த்தர் பூஷித்தார். இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆகவே அவரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளை ஒரு நாளும் பட்டினி இல்லாதபடிக்கு கர்த்தர் நன்மைகளினால் நிரப்பி போஷிக்கிறவராய் இருக்கிறார். இரண்டாவது வார்த்தை சங்கீதம் 17 அதிகாரம் 14-15 வசனங்களிலே நாம் பார்க்கும்போது, அவர்கள் புத்திர பாக்கியத்தினால் திருப்தி அடைந்து என்று ஒரு வார்த்தை வருகிறது. அதாவது இந்த உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாமே, நான் ஏற்கனவே சொன்னது போல, ஒரு மனிதன் பிறந்து அவர்கள் வளர்ந்து திருமணமாகி குழந்தைகளை பெற்று வீடுகளை செல்வங்களை சேர்த்து வைத்து பிள்ளைகளுக்கும் அந்த செல்வங்களை சேர்த்து வைத்து போகிறார்கள். அப்படிப்பட்ட ஜனங்கள், உலகத்தில் உள்ள தேவனால் படைக்கப்பட்ட எல்லா மனிதர்களுக்குமே தேவன் கொடுக்கிற இரண்டாவது திருப்தியான ஒரு வாழ்க்கை என்னவென்றால் புத்திர பாக்கியம். ஹல்லேலூயா. குழந்தைகளை பெற்று அவர்கள் திருப்தியாய் வாழும்படி கர்த்தர் புத்திர பாக்கியத்தினால் திருப்தி அடை செய்கிறவராய் இருக்கிறார். அவரை நோக்கி பார்த்த ஆபிரகாமை கூட 100 வயதிலே பிள்ளை பாக்கியத்தை கொடுத்து இன்று அவர் மூலமாய் இந்த உலகமே நிரம்பி வழிகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கமடையாதபடிக்கு திருப்தி அடை செய்கிற தேவனா இருக்கிறார். ஒருவேளை பார்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் யாரா இருந்தாலும், குழந்தை இல்லை என்று ஏங்கினால் கர்த்தரை நோக்கி பாருங்கள். இந்த மாதத்துல நிச்சயமா உங்களுக்கு புத்திர பாக்கியத்தினாலே உங்களை திருப்தி அடை செய்கிறவரா இருக்கிறார். கையின் பிரயாசத்தினாலே உங்களை போஷிக்கிற தேவனா இருக்கிறார். மூன்றாவதாக சங்கீதம் 91:16 நான் பார்க்கும்போது, நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என்னுடைய ரட்சிப்பை அவனுக்கு நான் காண்பிப்பேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில குழந்தைகளை பெற்றாச்சு, இதுக்கப்புறம் வீடு செல்வங்களை வாழ்ந்தாச்சு, ஆனால் வாழ்நாள் நீடித்திருக்க வேண்டும். நீண்ட ஆயுசை கொடுக்கும்போது அந்த மனிதனுக்கு ஒரு திருப்தியான வாழ்க்கை வாழ்ந்த ஒரு அனுபவம் இருக்கும். அவனுக்கு ரட்சிப்பையும் வெளிப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் பார்க்கும்போது தேவனுடைய அன்பான சீஷனா இருந்த யோவானை குறித்து நான் பார்க்கும்போது, நீண்ட ஆயுள் உள்ளவனாய் தேவனுக்காய் அவருடைய ரட்சிப்பின் காரியங்களை அநேகருக்கு வெளிப்படுத்துகிறவனாய் வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டவர்களாய் அவன் சந்தோஷமாய் வாழ்ந்து முடித்தான் என்று நாம் பார்க்க முடியும். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இந்த திருப்தியாக சாப்பிடுவது மாத்திரமல்ல, குழந்தை பாக்கியத்தை கொடுப்பது மாத்திரமல்ல, நீண்ட ஆயுளாய் வாழ கர்த்தர் கிருபை செய்கிறவரா இருக்கிறார். நாம் சில வயதானவர்களை பார்க்கும்போது, நன்றாய் வாழ்ந்தவர்கள் சொத்தினார், ஆண்டவர் என்ன நல்லா நடத்தினாரு, இன்னும் சரியான நேரத்துல நான் கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு சென்றால் போதும் என்று சமாதானத்தோட சந்தோஷத்தோடு சொல்லுகிறதான வயது முதிர்ந்த தாயார்களையும் தந்தையாரையும் நான் பார்த்திருக்கிறேன். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அவரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளை அவர் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு இப்படிப்பட்ட காரியங்களிலே அவர் திருப்தி அடைய செய்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது எல்லாம் சரீர பிரகாரமாக உலக பிரகாரமாக வெளிப்படையான ஒரு ஆசீர்வாதங்களை திருப்தியை குறிக்கிறது. ஆனால் இதை விட மேலான ஒரு திருப்தி இருக்கிறது. அது என்னென்றால் ஒரு மனுஷனுடைய ஆத்ம திருப்தி. நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஆத்ம திருப்தி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி. ஸோ ஒரு மனுஷனுக்கு வெளிப்படையான இந்த திருப்தி மாத்திரம் இருந்தால் ஒரு மனிதன் நன்றாக வாழ முடியாது. அவனுடைய வாழ்க்கையில உள்ள இருக்கிற ஆத்மாவிலும் திருப்தி இருந்தால் மாத்திரமே வெளிப்படையான வாழ்க்கை நன்றாக இருக்க முடியும். ஒரு சொல்லுவாங்க இல்லையா, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று. உள்ள மனுஷன் அந்த ஆத்மா நன்றாக இருந்தால்தான் வெளியில இருக்கிற அந்த சரீரமாக மனிதனும் நன்றாக இருக்க முடியும். சிலர் வெளிப்பிரகாரமான வாழ்க்கையை மாத்திரம் பார்த்து திருப்தியை காண முயற்சி செய்யும் போது அதிலே தோல்வி அடைந்து திருப்தியே இல்லாதவர்களாய் வாழுகின்றார்கள் என்பதையும் நாம் பார்க்க முடியும். ஆகவே ஒரு மனுஷனுக்கு உள்ளான மனுஷனிலே ஆத்மாவிலே ஒரு திருப்தி வேண்டும். அதை கர்த்தர் தான் கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல பணமோ பொருளோ மனிதனோ கொடுக்க முடியாத அந்த ஆத்ம திருப்தியை
தேவனிடத்தில் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதை குறித்து நாம் தொடர்ந்து வாசிக்கலாம். முதலாவது சங்கீதம் 36 அதிகாரம் 8வது வசனம், சங்கீதம் 65 அதிகாரம் 4வது வசனம். இந்த வசனங்களை வாசிக்கும் போது உமது ஆலயத்தில் உள்ள நன்மையினால் திருப்தி ஆவீர்கள் என்று நாம் வாசிக்கிறேன். தேவனுடைய ஆலயத்தில் உள்ள நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று இந்த வசனத்தில் நாம் பார்க்கும்போது, ஒரு மனுஷனுக்கு ஆலயத்திற்கு செல்லும் போது அங்கே என்ன நன்மை இருக்கிறது, அதனால் நமக்கு எப்படி திருப்தி கிடைக்கும் என்று நீங்கள் யோசிக்கலாம். அருமையான பிள்ளைகளே, நாம் தேவ ஆலயத்திற்கு சென்று தேவனை ஆராதிக்க திருச்சபைகளுக்கு நாம் கடந்து செல்லும் போது அங்கே தேவனுடைய வார்த்தை நமக்கு வெளிப்படுகிறது, வசனம் வெளிப்படுத்தப்படுகிறது. உடைந்த ஆத்துமாக்களை அந்த வசனம் உயிர்ப்பிக்கிறது. அப்படிப்பட்ட வசனம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஆத்துமாவில திருப்தியை கொடுக்கிறது என்று நாம் பார்க்க முடியும். அதை குறித்து ஏசாயா 55 அதிகாரம் 2-3 வசனங்களிலே நான் வாசிக்கும் போது, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கையின் பிரயாசத்தினால, அதாவது அழிந்து போகக்கூடிய பிரயாசத்தினால் நீங்கள் எவ்வளவுதான் பாடுபட்டாலும் என்னிடத்தில் வாருங்கள், எனக்கு செவி கொடுத்து என் வசனத்துக்கு செவி சாய்த்து நீங்கள் கேட்கும் போதுதான் உங்கள் நலமானதை நீங்கள் சாப்பிடுங்கள், அந்த நலமான சாப்பாட்டினாலே உங்கள் ஆத்துமா செழித்திருக்கும், உங்கள் ஆத்துமா திருப்தி அடையும் என்று எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆம் பிரியமானவர்களே, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வேத வசனம் அவனை திருப்தியை அடைய செய்கிறது. அது நலமானதாய் புசிக்க வைக்கிறதா இருக்கிறது. தேவனுடைய தாசர்கள் சொல்லுகிறார்கள், எரேமியா சொல்லுவது போல, அந்த வசனத்தை உட்கொண்டேன் என்று சொல்லுவது போல, இந்த வேத வசனம் நம்ம காதுகளிலே கேட்டு அது இருதயத்துக்குள்ளே பதிக்கும் போது அது ஆத்மாவுக்கு ஆகாரமாய் இருக்கிறது. அப்போ உள்ள இருக்கிற மனுஷன் செழிப்பாய் வளர முடியும். அருமையான தேவன பிள்ளைகளே, நிச்சயமாய் கர்த்தர் வசனத்தினாலே ஒரு ஆத்மாவை திருப்தி அடை செய்கிறவரா இருக்கிறார். ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, என் ஜனங்கள் அப்பத்தினால் மாத்திரமல்ல நான் அளிக்கும் தேவனுடைய வாயிலிருந்து வருகிறது, என் ஜனங்கள் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பார்கள் என்று எழுதியிருக்கிறது போல, தேவ வசனம் ஒரு மனுஷனுடைய ஆத்மாவை பிழைக்க செய்கிறது, திருப்தி அடை செய்கிறது என்று நாம் காண முடியும். அதை தொடர்ந்து நான் வாசிக்கும் போது சங்கீதம் 90 அதிகாரம் 14வது வசனத்துல, நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் நீடித்திருக்கும்படி காலையிலே உமது கிருபையினால் திருப்தியாக்கும் என்று நான் வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வாழ்நாள் எல்லாம் கலிகூர்ந்து மகிழ வேண்டுமாம். அதாவது நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறது போல, ஒரு மனிதன் நன்றாக சாப்பிடுகிறான், வளர்ந்து திருமணமாகி குழந்தைகளை பெற்று அவன் நீடித்த ஆட்களால் வாழும்படி கர்த்தர் திருப்தி அடை செய்கிறார். ஆனால் அந்த வாழ்நாள் நீடித்த ஆயுசு கொண்ட அந்த நாட்கள் களி கூறும்படி மகிழ்ச்சியாய் அந்த வாழ்நாள் இருக்க வேண்டும் என்றால் ஒரு மனுஷனுக்கு அனுதினமும் தேவனுடைய கிருபை வேண்டும். அது எப்பொழுது கிடைக்கிறது? காலையிலே கிடைக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அதுல பார்த்தது போல அன்று அதிகாலையிலே வானத்தின் மன்னாவினால் ஜனங்கள் திருப்தி அடைந்தார்கள். அதே போல இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு இஸ்ரவேலராகிய நமக்கு அனுதினமும் தேவனுடைய சமூகத்திலே நம்ம அனுதினமும் வாசிக்கிற அந்த வசனம் நமக்கு கிருபையை கொடுத்து நம்மை திருப்தியாக்குகிறதா இருக்கிறது. அப்போ இதை பார்க்கும்போது என்ன அப்படின்னா, தேவனுடைய பிள்ளைகளே, நான் வாரந்தோறும் சபைக்கு போகிறேன், வசனத்தை கேட்கிறேன், இதனால் என் வாழ்க்கை திருப்தி அடைஞ்சிரும் அப்படின்னு சொன்னா இல்லை. ஏன்னா அது திருச்சபை, நாம் கட்டிடத்திலே கூடுகிறோம், வாரத்தில் ஒரு நாள் கூடுகிறோம். ஆனால் அது பழைய ஏற்பாட்டு காலத்தின் முறைமைப்படி உண்டாக்கப்பட்டது. ஆனால் புதிய ஏற்பாட்டின்படி நாமே சபை, நாமே தேவனுடைய ஆலயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுடைய சரீரமும் தேவனுடைய ஆலயமா இருக்கிறது. தேவன் அங்கே வாசம் செய்கிறவரா இருக்கிறார். அப்படி இருக்கும்போது இந்த ஆலயத்திலே அனுதினமும் வேதங்கள் வாசிக்கப்பட வேண்டும். அதாவது காலையிலே அனுதினமும் நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையிலே ஜபித்து அந்த வசனங்களை வாசிக்கும் போது தேவனுடைய கிருபை விளங்கும். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் வாழும் போதுதான் அவனுடைய வாழ்நாள் சமாதானமாய் சந்தோஷமாய் நீடித்திருக்கும் என்று கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அதை தொடர்ந்து நான் வாசிக்கும் போது, ஒரு மனுஷனுக்கு நீதியின் மேல் பசிதாகம் இருக்கும்போது அவன் வாழ்க்கையில திருப்தி அடைவான் என்று மத்தேயு 5:6 வசனங்களில நாம் பார்க்க முடியும். ஆம் பிரியமானவர்களே, நீதியின் மேல் பசிதாகம் இருக்கும்போது அந்த ஜனங்களுக்கு ஒரு திருப்தி வரும். இதை குறித்து பிலிப்பியர் 4:12 பவுல் அழகா சொல்லுகிறாரு, எல்லாவற்றிற்காகவும் நான் போதிக்கப்பட்டிருக்கிறேன். அதாவது திருப்தியா இருக்கவும் பட்டினியா இருக்கவும் நான் போதிக்கப்பட்டிருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, பவுல் நல்ல பணக்கார குடும்பத்துல நன்றாக படித்த ஒரு மனிதர் தான், நல்ல வசதிகளோடு வாழ்ந்தவர். ஆனால் கிறிஸ்தவத்தை எதிர்த்தவர், ஒரு யூதராய் வாழ்ந்தவர். அப்படிப்பட்ட மனிதனை தேவன் சந்தித்து அவருடைய வாழ்க்கை மாறும்போது
தேவனுடைய ஊழியத்திற்கென்று நீதியான காரியங்களை, தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்களை அவர் செய்ய முயற்சிப்படும் போது அநேக பாடுகளை அவர் பட்டார். கூலி வேலை செய்து வாடகை வீடை எடுத்து கஷ்டப்பட்டு சாப்பிட்டு தேவனுடைய ஊழியத்தை செய்தார். படிப்படியாய் தேவன் அவரை எல்லாவற்றிலும் போஷித்து வளர செய்தார் என்று நாம் அவருடைய வாழ்க்கையை பார்க்க முடியும். ஆகவேதான் அவர் சொல்கிறார், திருப்தியா இருக்கவும் பட்டினியா இருக்கவும் நான் போதிக்கப்பட்டேன் என்று கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கிறார். பிரியமானவர்களே, ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் அவர் வாழ்க்கையில வரும்போது சரீர பிரகாரம் மாத்திரமல்ல, ஆத்மாவின் பிரகாரமாகவும் கர்த்தர் போஷிக்கிறவராக இருக்கிறார். ஆகவே எந்த சூழ்நிலையிலும் நாம் திருப்தியா இருக்க தேவனுடைய சமூகம் நம்மோடு இருக்கும்போது, தேவனுடைய வார்த்தை நம்மோடு இருக்கும்போது, அவருடைய கிருபை நம்மோடு இருக்கும்போது நாம் எந்த நேரத்திலும் எல்லா விஷயத்திலும் திருப்தியாய் வாழுகிறதான ஒரு பாக்கியத்தை கர்த்தரே கொடுக்கிறவரா இருக்கிறார். ஆகவே நிச்சயமாய் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்வோம். இதை கேட்டுக்கொண்டாருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய சமூகத்தில் இல்லாதபடிக்கு தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ளாத, தேவனை அறிந்து கொள்ளாத அநேக ஜனங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். தேவனை விட்டு பின்வாங்கின போன ஜனங்களினுடைய வாழ்க்கையிலும் பார்ப்பீர்கள் என்றால், முதல் சொன்ன இந்த 3 திருப்தி அடைகிறதான வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா சிலருக்கு திருப்தி இல்லாத சூழ்நிலை காணப்படுவதை நாம் பார்க்க முடியும். அது குறித்து தொடர்ந்து நான் வேதத்தில் வாசிக்கும் போது, ஒரு மனுஷன் திருப்தி இல்லாத வாழ்க்கை வாழ முடியுமா, எதுலலாம் அவனுக்கு திருப்தி இல்லை அப்படின்னு சொல்லி நாம் பார்க்க முடியும். அதுல முதலாவது நீதிமொழி 27ஆம் அதிகாரம் 20வது வசனம். பாதாளமும் அழிவும் திருப்தி அடைவதில்லை, அதுபோல மனுஷனுடைய கண்களும் திருப்தி அடைவதில்லை என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஒரு மனிதன் தெய்வத்தினுடைய காரியத்தில் தேவனோடு கூட தொடர்பில்லாத வாழ்க்கையில் வாழும்போது அந்த மனிதனுக்கு திருப்தி கிடைக்காது. ஏனென்றால் இந்த பிசாசானவன் உலகத்திலே பாதாளத்துக்குரியவன். தேவனிடமிருந்து மனிதர்களை பிரித்து பாதாளத்துக்கு கொண்டு போவதற்கு அவனுடைய காரியங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் பாருங்க, பாவத்தினால் மடிந்து போகிற அநேக ஜனங்கள் நரகத்திற்கு நேராய், பாதாளத்துக்கு நேராய் தள்ளப்பட்டு கொண்டேதான் இருக்கிறார்கள். ஆனால் அந்த பாதாளம் போதும், இங்க இடம் இல்லை, நிறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி மனிதர்கள் இனி பூமிக்கு கீழே வர வேண்டாம் என்று அது சொல்லுமா? சொல்ல முடியாது, சொல்லாது என்பதுதான் வேதம் சொல்லுகிறது. உலகத்தில் தெய்வத்தினுடைய அனுக்கிரகத்திலே கிருபையிலே ஒரு மனிதன் வாழ வேண்டும். அப்படி தெய்வத்தை விட்டு விலகி இருக்கிற ஒரு மனிதனுக்கு பிசாசின் பிடியிலே மாற்றிக்கொள்ளுவார்கள். அப்படி பிசாசின் அடிமைத்தனத்துல இருக்கும்போது, அவர்கள் பாவம் செய்கிறவர்களாய் இருக்கும்போது அவர்களுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாய் பாதாளத்தின் வல்லமைகள் அவர்களை மேற்கொள்வதனாலே அவர்களுடைய வாழ்க்கையிலும் பாதாளம் எப்படி திருப்தி இல்லாமல் இருக்கிறதோ அதே போல ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் திருப்தி இல்லாமல் இருப்பார்கள் என்பதை தான் இந்த வேதம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அதுல முதலாவது நாம் பார்க்கும்போது, மனுஷனுடைய கண்களுக்கு திருப்தி இல்லை என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இதே நீதிமொழிகளை எழுதின சாலமோன் ராஜா பார்த்தீங்கன்னா கண்களுக்கு திருப்தி இருக்க வேண்டும் என்பதை அவர் தேவனுடைய ஞானத்தை பெற்றுக்கொண்டவராய் எழுதியிருக்கிறார். நீதிமொழிகள் கூட சொல்லப்பட்டிருக்கிற 5ஆம் அதிகாரத்துல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, ஒரு கணவன் அவருடைய மனைவினாலே திருப்தி அடைய வேண்டும் என்று. ஆனால் அதை விட்டுவிட்டு இவர் பாவத்திற்குள்ளே சென்றதுனாலே 1000 மனைவிகளை கட்டினார், அநேக மறுமனையாட்டிகளை கட்டினார், அநேக வைப்பாட்டிகளை கூட வைத்திருந்தார். ஆனாலும் அவருடைய கண்களுக்கு திருப்தி இல்லை. கடைசியில அவர் பிரசங்கியில எல்லாம் மாயை, மனதுக்கு சஞ்சலமா இருக்கிறது என்று அவர் எழுதி வைத்திருக்கதை சிலவங்க சொல்லுவாங்க இல்லையா, பட்டு எழுதுனாங்க திருந்தினாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி அவர் எழுதி வைத்திருப்பதை நான் பார்க்க முடியும். உண்மைதான் தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு விபச்சார பாவத்தில் இருக்கிற ஒரு மனிதனை பாருங்கள். சரி, மனைவி பத்தல, இன்னொரு அடுத்த ஒரு தவறான ஒரு பெண்ணை பார்க்கும்போது அவர்களுக்கு தவறான காரியங்களினாலே பாவம் செய்கிறார்கள் என்றால் ஒரு மனுஷியோட ஒரு பெண்ணோட அவர்களுக்கு திருப்தி கிடைக்கிறதா? இல்லை. அடுத்து 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 என்று சொல்லி இவர்களை விட அழகானவர்கள், இவர்களுடைய பெரியவர்கள், இவர்களுடைய பணக்காரர்கள் என்று சொல்லி இங்கே அங்கே என்று அந்த விபச்சார பாவத்திலே தொடர்ந்து போய்கொண்டுதான் இருப்பார்கள். ஒரு முடிவில்லாதபடிக்கு அவர்களுடைய கண்களின் இச்சைக்கு அந்த திருப்தி இல்லாத வாழ்க்கை வாழுகிறவர்களை இன்றைக்கும் நாம் பார்க்க முடியும். கடந்த நாட்களிலே இப்போ ஒரு 20 வருஷத்துக்கு முன்பாக குங்குமப்பட்டு போலீஸ்காரர் என்பவருடைய சாட்சியை நான் கேட்டிருக்கேன். அவரை பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுடைய மண்டை ஓட்டில இருந்து ஒரு மையை செய்து
மற்றவர்களை மயக்குவதற்காக அந்த மையை எடுத்து அவர் நெத்தியிலே குங்குமத்திலே வைத்திருப்பாராம். அவர் போலீஸ்காரராய் இருந்தார். அவர் அப்படி இருக்கும்போது அவங்க வருகிறதான அநேக பெண்களை அவர் பார்க்கும்போது அவர்கள் அப்படியே மயங்கி விடுவார்களாம். இப்படி அநேக பெண்களை மயக்கி மயக்கி அவர் விபச்சார பாவங்களை அதிகமாய் செய்தவராய் இருந்தார். அது முடிவுக்கே வராத சூழ்நிலையில் இருந்தது. கடைசியில் ஒரு நாள் இரத்தமடிந்த சரீரத்தோடு கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரை நேரிலே சந்தித்து அந்த மனிதன் ரட்சிக்கப்பட்டு பாவத்திலிருந்து விடுதலையாகி இன்றைக்கு அவர் போதகராக ஊழியம் செய்து அந்த சாட்சியை நான் கேட்டிருக்கிறேன். பிரியமானவர்களே, எத்தனையோ பேரை நாம் பார்க்க முடியும் இல்லையா? ஆகவே பாவத்தில் பிசாசின் பிடியில் இருக்கிறதான தேவனை விட்டு விலகி போன தேவனுடைய சமூகத்திலே தேவனுடைய கிருபையை கிடைக்காத ஆத்மாவிலே திருப்தி அடையாத ஒரு மனிதனுக்கு சரீரத்திலே அந்த கண்களிலே அவனுக்கு திருப்தி இல்லை என்பதை இது நமக்கு வெளிப்படுத்துகிறது. இரண்டாவதாக பிரசங்கி 5:10 பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, செல்வப்பிரியன் செல்வப்பெருக்கினால் திருப்தி அடைவதில்லை, இதுவும் மாயையே என்று நான் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த உலகத்துல பாருங்க, ஒரு பணக்காரன் ஒரு வீடு வாங்கினான், ஒரு கார் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோடு நிறுத்திக்கிறாங்களா? இல்லை. சரி, ஒரு பிஸ்னஸ்ல சம்பாதிக்கிறவங்க கை நிறைய நான் பணத்தை பார்த்துட்டேன், இது போதும் அப்படின்னு விட்டுறாங்களா? இல்லை. அந்த பணத்தை கொண்டு இன்னும் அடுத்த பிஸ்னஸ் தொடங்குவாங்க. ஒரு வீடு இருந்தா 2 வீடு வாங்குவாங்க, ஒரு கார் இருந்தா 2 கார் வாங்குவாங்க. தன் பிள்ளைகளுக்கு பேர பிள்ளைகளுக்கு என்று சொத்து சேர்த்து வைத்துக்கொண்டே இருப்பார்கள். ஆகவே இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களுக்கு பணத்தினாலும் செல்வத்தினாலும் திருப்தி இருப்பதில்லை என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. மூன்றாவதாக பிரசங்கி 6:7 மனுஷனுடைய பிரயாசம் எல்லாம் அவர்கள் வாய்க்குத்தானே, ஆனா மனதுக்கோ திருப்தி இல்லை என்று நான் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த மனிதர்கள் தன்னுடைய வயிற்றுக்காகவும் வாய்க்காகவும் தான் நான் உழைக்கிறேன், நான் வாழ்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ எவ்வளோ பிரயாசப்பட்டு நம்ம உழைத்தாலும் சாப்பிட்டாலும் சில காரியங்களிலே கர்த்தருக்கு பிரியமில்லாமல் இருக்கும்போது அவர்களுடைய மனதுக்கு திருப்தி இருப்பதில்லை. ஏனென்றால் ஒரு மனிதன் தேவனால் திருப்தி அடைய முடியாத சூழ்நிலையில் இருக்கிற மனிதனுக்கு சரீர பிரகாரமாக எத்தனை நன்மைகள் கிடைத்தாலும் அவன் திருப்தி ஆவதில்லை, மனதிற்கு சஞ்சலம் தான் வருகிறது என்று அடுத்த வசனத்துல நாம் பார்க்க முடியும். பிரசங்கி 6:3 ஒருவன் 100 பிள்ளைகளை பெற்று நீடித்த ஆயுசோடு அவன் வாழ்ந்திருந்தாலும் அவன் ஆத்மா திருப்தி அடைவதில்லை. அவன் கல்லறைக்கு போய்கிறதான சூழ்நிலை வந்தா கூட அவன் திருப்தி அடைவதில்லை. அதை காட்டிலும் பாதி கருவிலே அழிந்து போன ஒரு மனிதனே மேல் என்பதாக இந்த வசனம் வெளிப்படுத்துகிறது. பிரியமானவர்களே, நாம் வாசித்தது போல ஒரு மனுஷன் 100 வயசு வரைக்கும் வாழ்ந்து 100 பிள்ளைகளையும் பெற்று செல்வத்தினால எல்லா பெருக்கம் அடைந்தாலும் அவன் ஆத்மாவுக்கு திருப்தி கிடைப்பதில்லையாம். கல்லறைக்கு போய் சேர்கிற வரைக்கும் அவனுக்கு திருப்தி இல்லை என்று தான் வேதம் சொல்லுகிறது. இதைதான் நம்ம இப்பொழுதே பார்த்தோம். ஏனென்றால் ஒரு மனுஷனுடைய ஆத்மா தேவனால் திருப்தி அடைந்தால் மாத்திரமே அவன் சரீர பிரகாரமான வாழ்க்கையில் உள்ள ஆசீர்வாதத்தினாலும் அவன் திருப்தி அடைவதை நாம் பார்க்க முடியும். ஏனென்றால் நாம் பார்க்கிறோம், மனதிற்கும் கண்களுக்கும் திருப்தி அடையாத மனிதனுடைய வாழ்க்கையா இருக்கிறது. அதே போல போதை பழக்க வழக்கத்தில் இருக்கிறவர்களை கூட நாம் பாருங்கள். எக்ஸாம்பிளாக ஒரு சின்ன போதைய அவங்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சிகரெட்டில் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் கஞ்சா, ஊசி, போதைன்னு சொல்லி சாராயம் என்று சொல்லி அடுத்து 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 என்று அவர்கள் பாவங்களை செய்து கொண்டே போனாலும் அந்த மனசுக்கு திருப்தி அடைவதில்லை. சமீப நாட்களிலே ஒரு டான்ஸ் மாஸ்டர் அவர்கள் ரட்சிக்கப்பட்ட சாட்சியை நான் கேட்டேன். அவர்கள் மும்பையிலே ஒரு கருநாகத்துடைய நாக்கில் உள்ள விஷத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு போதைப் பொருளை கூட நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன், ஆனால் என் லைஃப்பில் அது திருப்தி இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சாட்சி சொன்னதை நான் கேட்டேன். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களுக்கு கண்களின் இச்சைகளினாலோ இல்லை அவங்களுடைய அந்த போதை பழக்க வழக்கத்தினாலோ செல்வத்தினாலோ சம்பாத்தியத்தினாலோ ஒரு மனுஷனுக்கு திருப்தி கிடைப்பதே இல்லை. ஏனென்றால் அவர்கள் அடிமைத்தனத்தில் இருப்பதனாலே அந்த முழு திருப்தியான வாழ்க்கையை அவர்கள் வாழ முடிவதில்லை. ஏனென்றால் திருப்தி இல்லாத அந்த பாதாளத்தின் வல்லமைகள் அவர்கள் மேற்கொள்வதை நாம் பார்க்க முடியும். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எப்படிப்பட்ட மனிதன் திருப்தி இல்லாத வாழ்க்கையில் வாழ கர்த்தர் விரும்பவில்லை. ஆகவே இப்படிப்பட்ட பாவத்தில் இருக்கிறவங்க நீங்கள் தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்டு விடுதலையாகி தேவனுடைய சமூகத்தில் வந்து காத்திருங்கள், தேவனுடைய வசனத்தை வாசியுங்கள், தேவனிடத்தில் செபியுங்கள், கர்த்தரையே நோக்கி பாருங்கள். உங்களை கர்த்தர் விடுதலை செய்து ஆவிக்குரிய ஆத்ம பிரகாரமான எல்லா
சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்களினாலும் உங்களை நிரப்பி உங்கள் வாழ்க்கையில அவர் திருப்தி அடை செய்கிறவராக இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில நாம் கர்த்தருடைய சமூகத்தினாலே நாம் திருப்தி அடைய முடியும் என்பதை குறித்து நாம் இவ்வளவு நேரம் பார்த்தோம். ஆனால் உண்மையான ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நம்ம வாழ்க்கையில மாத்திரம் நம்ம சாப்பிட்டு எல்லாம் செய்து சந்தோஷமா வாழ்ந்தா திருப்தி அடைந்தா போதும் என்று இல்லாதபடிக்கு மற்றவர்களுடைய வாழ்க்கையிலையும் திருப்தி அடைய செய்கிறதான ஒரு ஆசீர்வாதம் உள்ள வாழ்க்கை வாழும்படிதான் உங்களையும் என்னையும் ரட்சித்து கர்த்தர் தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார். அதை குறித்து நாம் பார்க்கும்போது வேதத்திலே ஏசாயா 58 அதிகாரம் 10வது வசனத்திலே மற்றவர்களுக்கு உதவி செய்யும் போது திருப்தி அடைகிறது என்று நாம் வாசிக்கிறோம். ஏழ்மையான சூழ்நிலையில் உள்ள சிறுமைப்பட்ட ஜனங்களை பார்க்கும்போது நாம் அவர்களுக்கு நன்மை செய்து உதவிகளை செய்து அவர்கள் திருப்தி அடைவதை பார்க்கும்போது நம்முடைய ஆத்மாவுக்கு பெரிய திருப்தி கிடைப்பதை நான் பார்க்க முடியும். நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஆத்ம திருப்தி எனக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம மாத்திரம் திருப்தி இல்லாதபடிக்கு மற்றவர்களுக்கும் திருப்தி அடை செய்கிற ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழதான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதற்கு நம் மிஷினரிகள் எத்தனையோ பேரை இன்றைக்கு சாட்சியா சொல்லலாம். உலகத்தில் உள்ள அநேக மனிதர்கள், சாதாரண மனிதர்களை பாருங்களேன், தன்னுடைய சுயநலமான வாழ்க்கையே வாழுவார்கள். நன்றாக படித்து வேலை செய்து அநேக சம்பாத்தியத்தை பண்ணி பணம், பொருள், செல்வம் என்று வைத்திருப்பார்கள். ஆனால் கூட பிறந்தவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்று வந்தால் கூட அவர்கள் உதவி செய்ய மாட்டார்கள். ஒரு பணத்தை கொடுப்பதற்கு அவ்வளோ யோசிப்பார்கள். ஆனால் தேவனை அறிந்து கொண்ட ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பாருங்க. அவங்களுடைய வாழ்நாள் முழுவதும் மாத்திரமல்ல, அவர்கள் கொண்டாடுகிறதான பண்டிகைகள் கூட மற்றவர்களுக்கு உதவி செய்து மற்றவர்களை சந்தோஷப்படுத்துவதற்காகவே கொண்டாடுகிற பண்டிகைகளை கொண்டாடுகிற பிள்ளைகள் தான் கிறிஸ்தவர்கள் என்பதை உலகறிந்த ஒரு காரியமா இருக்கிறது. கடந்த நாட்களில் வருகிற கொண்டாடின அநேக பண்டிகைகளை பாருங்க. அதனால எத்தனை பேருக்கு பிரயோஜனம் என்று சொல்ல முடியாது. ஆனால் வருகிற நாட்களிலே கொண்டாடப்படுகிறதான கிறிஸ்துமஸ் பண்டிகையிலே கிறிஸ்தவர்கள் அநேகரை போஷித்து அநேகருக்கு ஆடைகளை கொடுத்து அவர்கள் சந்தோஷத்தை பார்த்து இவர்களும் சந்தோஷம் அடையும் கொண்டாடும்படியான கிறிஸ்தவ வாழ்க்கையை அநேகர் பார்க்க முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதுல சாட்சியாக நம்ம அநேக மிஷினர்களுடைய வாழ்க்கையில சொல்ல முடியும். ஏன் பணத்தினாலும் பொருளினாலும் மற்றவர்களை திருப்தி அடைய செய்தவர்கள். பாளையங்கோட்டையில் இருக்கிற சாராட்டக்கர் ஸ்கூல், காலேஜ், இன்னும் டோனாவோர், இன்னும் சிஎம்சி ஹாஸ்பிட்டல், இன்னும் எத்தனையோ காரியங்களே சொல்லிக்கொண்டே போகலாம். இதெல்லாம் உருவாவதற்கு மிஷினரிகள் தங்களுடைய சொந்த பணத்தையும் பொருளையும் கொண்டு வந்து கொடுத்து இந்த இந்திய ஜனங்களை திருப்தியாக இன்று நாம் வாழும்படி அவர்கள் வாழ வைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் ஒரு கால் ஊனமான ஒரு சாரால் டக்கர் அவர்கள் அவருடைய அண்ணனுடைய சாட்சியை கேட்டு தன்னுடைய நகையையும் பணத்தையும் நண்பர்களுடைய பணத்தையும் வாங்கி கொண்டு திருநெல்வேலிக்கு சென்று அவர் கையில கொடுத்து அவர் இந்த ஸ்கூல்ல ஆரம்பிச்சாரு என்று பல சாட்சிகளை சொல்லி கொண்டே போகலாம். ஆகவே ஒரு தேவனுடைய பிள்ளைகள் தான் தன்னுடைய வாழ்க்கையிலும் திருப்தி அடைந்து அடுத்தவர்களுடைய வாழ்க்கையும் திருப்தி அடைய செய்ய முடியும். ஏனென்றால் வேத வசனம் சொல்கிறது, போதுமென்ற மனதோடு கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம் என்று. போதும் என்று நாம் சாப்பாட்டுக்கு தான் சொல்லுவோம். அதை கூட அதிகமாய் சாப்பிடுகிற ஜனங்கள் பார்க்கிறோம். ஆனா அதுவருக்கு கூட வேதம் சொல்லுகிறது, அளவுக்கு மீறி சாப்பிடக்கூடாது, தொண்டையில கத்திய வையுங்கள் என்று. அப்போ எல்லாவற்றிலும் போதும் என்று அந்த திருப்தி ஒரு மனிதனுக்கு அவன் தேவனுடைய பிள்ளையா இருக்கும்போது தான் நிச்சயமாய் கிடைக்கிறது. ஆகவே இதை கேட்டுக்கொண்ட அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லா வாழ்க்கையிலும் ஒரு திருப்தியுள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. நீதிமொழிகள் 27 அதிகாரம் 7வது வசனத்துல ஒரு வசனத்தை நான் பார்க்க முடியும். திருப்தி அடைந்தவன் தேன்கூட்டையும் மிதிப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நான் நல்லா சாப்பிட்டுட்டேன், இதுக்கு மேல ஒரு சொட்டு தேனை அவங்களுக்கு கொடுத்து சாப்பிடுங்கன்னு கெஞ்சனா கூட என்னால முடியாதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ அப்படிதான் பிரியமானவர்களே, ஒரு மனிதன் தேவனுடைய சமூகத்தினாலே திருப்தி அடைந்தவனாய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவனா இருக்கும்போது உலகத்தில் உள்ள மற்ற பிசாசிற்குரிய இச்சையான காரியங்களை அவர்களுக்கு கொடுத்தாலும் அவர்கள் வேண்டாம் என்று தள்ளுகிறவராய் இருக்கிறார்கள். ஆகவே இது தேவனால் கிடைக்கக்கூடியதான ஒரு கிருபையான ஆசீர்வாதமா இருக்கிறது. அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை இந்த நாட்களை நிச்சயமா நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று நாம் விசுவாசிக்கிறோம். கடைசியாக அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனுஷன் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் சரீர பிரகாரமாகவும் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு அவன் திருப்தியாய் வாழுகிறவனா இருக்கிறார். ஆகவேதான் வேத வசனம் சொல்கிறது, கடைசியாக ஆசீர்வாதமாக எரேமியா 31 அதிகாரம் 14வது வசனத்திலே, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால்
திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, அவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கும்போது அவர் நன்மைகளை நமக்கு செய்கிறவராய் இருக்கிறார். அந்த நன்மையான காரியத்தினாலே நிச்சயமாய் நம்ம வாழ்க்கை திருப்தி அடைந்திருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் பார்த்த இந்த வசனங்களின்படி கர்த்தர் நிச்சயமாய் உங்களை சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து தேவன் நடத்தி வந்த அந்த நாட்களை எண்ணி துதிப்பார்கள், அவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள் என்று கொடுத்த அந்த வாக்குத்தத்த வசனம் இந்த மாதத்திலே நிச்சயமாய் உங்களுக்கு நிறைவேறுவதாக. முதலாவது, தேவன் உங்களை ஆகாரத்தினால் போஷித்து திருப்தியாக்குவார். இரண்டாவது, உங்களை புத்திர பாக்கியத்தினால் திருப்தியாக்குவார். மூன்றாவது, நீடித்த ஆயுளை கொடுத்து உங்களுக்கு திருப்தியாக்குவார். இவைகள் எல்லாம் நம் வாழ்க்கையில மகிழ்ந்து கலிகூற வேண்டும் என்றால், இந்த ஆசீர்வாதங்கள் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் திருப்தியா இருக்க வேண்டும் என்றால், ஒரு மனிதன் முதலாவது தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். அனுதினமும் ஜெபத்திலே நாம் வளரும் போது வசனத்தை கேட்டு நாம் அதை வாசித்து தியானித்து ஜெபிக்கிற மனிதனாய் வாழும்போது இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் அவருடைய வாழ்க்கையிலே நிச்சயமாய் நிலைத்து நிற்கும் என்பதிலே சந்தேகமே இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களை மாத்திரம் தேவன் போஷித்து திருப்தி அடைய செய்கிற தேவனா இல்ல, இன்றைக்கும் அவர் அதை செய்கிறவரா இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழும்போது அவருடைய சீஷர்கள் மத்தியிலே அவர்கள் இருக்கும்போது கூட அங்கிருந்த ஜனங்களை அவர் திருப்தி அடைய செய்தார் என்று மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் சுவிசேஷ புஸ்தகங்களிலே 6, 9, 15 அதிகாரங்களிலே நாம் வாசிக்க முடியும். ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து ஜனங்களை பார்க்கும்போது திரளான ஜனங்கள் மேய்ப்பினில்லாமல் இருக்கிறார்களே என்று பார்த்து அவர்கள் மேல் மனதுருகி தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவருக்கு உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது ஜனங்கள் அதை அமர்ந்திருந்து கேட்டுக்கொண்டே இருக்கும்போது சாயங்கால வேலை ஆனவுடன் சீஷர்கள் சொன்னார்கள், ஆண்டவரே, சாயங்கால வேலை ஆகிட்டு அவர்கள் வீட்டுக்கு சீக்கிரமாக அனுப்ப வேண்டும். ஏனென்றால் வீட்டுக்கு இரவு போகிறதுக்கு முன்பாகவே அவர்கள் அங்கே ராத்தங்கி அவர்கள் சாப்பிடுவார்கள் என்று சொன்னார். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், நீங்களே அவர்களுக்கு சாப்பாடு கொடுத்து போஷித்து அனுப்புங்கள் என்று சொல்லும்போது, எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீனும் தானே இருக்குது என்று சொன்னாங்க. தேவன் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லும்போது அதை வானத்தை அண்ணாந்து பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை ஆசீர்வதித்து பிட்டு கொடுத்தார். அதை ஒவ்வொருவருக்கும் வாங்கி அவர்கள் பரிமாற செய்யும் போது அது 5000 புருஷர்களுக்கு மேலாக சாப்பிடும்படி அது பெருக்கம் அடைந்தது. மீத 12 கூடைகள் எடுத்தார்கள் என்று நான் வாசிக்க முடியும். அது மாத்திரமல்ல, 2வது தடவையாக 3 நாட்களாக தேவனுடைய சமூகத்திலே ஜனங்கள் வேத வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பார்க்கும்போது தேவன் பரிதாபப்பட்டு அவர்கள் பசியோடு அவர்களை வீட்டுக்கு அனுப்புவதற்கு தேவனுக்கு மனதில்லாதனாலே அவர்களை போஷிக்கும்படி அங்கேயும் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்தார். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில உங்கள் கையின் பிரயாசங்கள்ல நீங்கள் கொஞ்சம் எவ்வளவு இருந்தாலும் அதை தேவனுடைய சமூகத்திலே கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை ஆசீர்வதித்து விசுவாசத்தோடு கூட நீங்கள் செலவு செய்யும் போது அந்த மாதம் முழுவதும் திருப்தி அடைந்து மீதம் எடுக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்கிறவரா இருக்கிறார். திருப்தியோடு கூட வாழ கர்த்தர் கிருபை செய்வார். மீதம் எடுத்து மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கு கொடுக்கும் உதவும்படியான ஒரு ஆசீர்வாதம் உள்ள பாக்கியம் உள்ள சந்ததியாய் உங்களை கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனங்களே, நீங்கள் யாராய் இருந்தாலும் இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தை நோக்கி பாருங்க. என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்ன வார்த்தையின்படி அவர் முகத்தை நோக்கி பாருங்க. நிச்சயமாய் தேவன் உங்களை வெட்கப்பட செய்ய மாட்டார். மாதம் முழுவதும் நீங்கள் திரும்பி பார்த்து மாத கடைசியிலே தேவனுக்கு துதிக்கும்படி நன்றி சொல்லும்படி இந்த மாதத்தை ஆச்சரியமாய் தேவன் உங்களை திருப்தி அடைய செய்ய போகிறார். ஆகவே சரீர பிரகாரமாகவோ ஆத்தும பிரகாரமாகவோ எந்த விஷயத்துல உங்களுக்கு திருப்தி வேண்டுமோ அந்த சூழ்நிலையில கர்த்தர் உங்களை கொடுத்து ஆசீர்வதித்து போஷித்து உங்களை திருப்தி அடை செய்வார். நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோமப்பா, அந்த நாளுக்காய் வேலைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால இந்த வார்த்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். யோவேல் 2ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் எனக்கு கொடுத்த வார்த்தையின்படி ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை திருப்தியாய் சாப்பிட்டு எல்லாவற்றிலும் உம்மை மகிமைப்படுத்தி துதிக்கிறவர்களா இந்த மாதம் நீ நடத்த போகிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒருவேளை கையின் பிரயாசங்களோ இல்லை திருமண காரியமோ பிள்ளை பாக்கியத்தின் காரியமோ நீண்ட ஆயுசோ எதுவிலே அவர்களுக்கு குறைவு இருந்ததோ அவைகளை நிறைவாக்கி அந்த காரியத்திலே கர்த்தர் திருப்தி அடைய செய்து உம்முடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வசனத்தினாலும் அப்பா உம்முடைய ஆவியினாலும் அவர்களை போஷித்து திருப்தி அடைய செய்து ஆண்டவரே இந்த எல்லா ஆசீர்வாதத்தினாலும் நிரப்பி நீ நடத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம். தடைகள் விலகட்டும், கட்டுகள் நிர்மூலமாக்கப்படட்டும், பாதாளத்தின் கட்டுகள் மேற்கொள்ளாதபடிக்கு அப்படிப்பட்ட ஜனங்களை விடுதலையாக்கி அப்பா பூமிக்குரிய ஆண்டவரே வானத்திற்குரிய ஆசீர்வாதத்தினால் பிள்ளைகளை நிரப்பி இம்மையிலும் மறுமையிலும் ஆசீர்வதிக்கிற தேவன் எல்லாவற்றிலும் கர்த்தர் திருப்தி அடைந்து வாழ இந்த நாளை உதவி செய்யும்.
தனக்கு மாத்திரமல்ல மற்றவர்களையும் போஷிக்கும்படி, மற்றவர்களையும் திருப்தி அடைய செய்யும்படியான ஆசீர்வாதம் உள்ள பாத்திரமாய் ஒவ்வொருவரையும் எடுத்து நீர் பயன்படுத்தும். எப்படி செய்ய போகிறதுக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.